எனக்கு முதல்லலாம் சமைக்கவே தெரியும். ஆனால் சமைக்கிறனாலே சின்னமாக இருக்கும். என்னடா வேலை கஷ்டமான வேலையாக போயிட்டுதுன்னு மூடி வச்சுருக்கிறேன்னு சொன்னால் சூடாருன்னா புளியறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காண்டி ரெஸ்க் எடுக்க விரும்பல. நான் சுற்றி போட்டு எல்லா இடமும் கடக்கூடிய மாதிரி போடணும். சில நேரத்தில் இந்த கட்டியாக இருக்கும், அது நல்லா இருக்காது. அதால் சின்ன சின்ன உங்களால் எவ்வளோ அதுக்கு சின்னனாக முடியும் அவ்வளோ அதுக்கு சின்னனாக்கி இப்படி போடணும். சின்ன சின்ன சுடுவது இப்படியே எல்லா சிக்கனையும் பிச்சு பிச்சு போட போகிறோம். அப்படியும் இது ரெண்டும் எனக்கு தனியாக பொரித்து வச்சுருக்கிறேன். அதுக்காண்டியும் தான். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் இடியப்ப கொத்து தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க. அதுக்கு இறைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தனியாக சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். கோழி இறைச்சி. மற்றது உருளைக்கிழங்கு உப்பில் பிரட்டி வச்சுருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. லீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னனா வட்டி வச்சுருக்கிறேன். கோவா சின்ன சின்னனா வட்டி வச்சுருக்கிறேன். கேரட் கேரட் சீவிர தட்டில் சீவி வச்சுருக்கிறேன். வெங்காயம் சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரகம், கடுகு, உப்பு, பச்சை மிளகாயும் நான் சின்னனி இதை மாதிரி வட்டி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இடியப்பத்துக்கு மா குழைக்க போகிறோம். மாவெல்லாம் ரெடி பண்ணி ஏற்கனவே நான் இந்த கப்புக்குள்ளே உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இனி தண்ணி கொதித்து ஆறிட்டுது. இல்லாமல் சுடு தண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை விட போகிறேன். உங்களுக்கு முதலே தெரியும், நான் ஒரு வீடியோவில் இடியப்பம் என்னென்று குழைக்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நான் இந்த இளஞ்சூடு தண்ணியை விட்டு குழைப்பேன். நல்ல வடிவாக குழைக்கணும். ஆகலும் தண்ணி இந்த இதாக இருந்தால் நல்ல கொதி தண்ணியாக இருந்தால் அவிஞ்சிட்டு வைங்களேன். குழைக்கவே இல்லை. அது உயிர் போனாலும் குழைக்கவே இல்லை. முக்க வேண்டியதான் இருந்து. அப்படி கஷ்டமாக இருக்குமா குழைக்கிறது. நான் அப்படி ஒரு நாள் இல்லை நிறைய நாள் அப்படி கஷ்டப்பட்டுருக்கிறேன். பழகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பேந்து எல்லாம் கேட்டு எல்லாம் பழகினதான். இப்போ பார்த்திங்கன்னா இப்படியே வடிவாக குழைச்செடுப்போம். மற்றது குழைச்ச உடனே மணமணண்டு புளிஞ்செடுத்துருவோம். மெயின்னு சொன்னால் இந்த முதல் அந்த ஒரு இளம் சூட்டிலேயே புளிஞ்செடுக்க தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏனெண்டா அந்த ஆறிட்டுன்னு சொன்னால் இன்னும் குழைக்க கஷ்டம் மாதிரி. அதனால் அந்த சூட்டுக்கு மணமணண்டு மற்ற தட்டுகள் நாங்கள் கூட வச்சுருந்தா டக்குன்னு புளிஞ்சு அடுக்கி விட்டாலே எங்களுக்கு சுகம். என்ன வச்சா இறக்குறது தான் வேலை. ஏன்னா இதுக்கு அவியறதுக்கு அவ்வளோ நேரமும் பிடிக்காது. ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படித்தான். அதுவே கூடியன்னு சொல்லலாம். இப்போ வடிவா குழைச்சா அப்புறம் பார்ப்போமா. இப்போ மாவெல்லாம் வடிவாக குழைச்சிட்டேன். இனி மாவை உரலுக்க போட்டு புளிவோம். இந்த இடியப்ப உரல் இருக்குதானே அதை நாங்கள் இப்போ இடியப்பம் புளியறதுக்கு முன் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னா இடியப்ப உரலை ஊற வைக்கணும். ஏனெண்டா அந்த இடியப்பம் மாப்பாருங்க ஒட்டையில் இடியப்பம் உரலில் லேசில் ஒட்டாது. அப்படி தண்ணிக்கு ஊற விட்டால் மற்றது எங்களுக்கு புளியறதுக்கும் நல்ல இலகுவாக இருக்கும். மற்றது இதை மூடி விடணும் மாவை. ஏனெண்டா இப்படி ஆறிட்டுன்னு சொன்னால் புளியறது கஷ்டம். இப்போ எனக்கு சுகமாக இருக்குது புளியறதுக்கு. புளியை வலிக்கிட்டா பாருங்க இப்படி வடிவா புளிய வேணும். இப்போ புளிய எனக்கு ஈஸியாக இருக்குது. ஆறிட்டுன்னு வைங்களேன் புளியவே இயலாது. நாங்கள் இப்படியும் போடலாம் கையாலையும் போடலாம். ஏனெண்டா ஒட்டாது. நான் பாருங்க கையில் ஒட்டாது லேசில். படபடாண்டு புளிவோம். ஏனண்டா ஆறினா கஷ்டம். ஆறினா தான் ரெஸ்க் இருக்குன்னு சொல்லுவோம். இப்படியோ ஒண்டே புளிவோம்.
இப்படியே புளிஞ்சு எல்லாத்தையும் மணம் அடுக்குவோம். இடியப்பம் இடியப்ப கொத்து செய்கிறதுக்கு என்ன ஒரு கஷ்டம்னு சொன்னால் இடியப்பம் புளிகிற மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. மிச்சம் ஈஸியாக டக்குன்னு செய்யலாம். நாங்கள் இடியப்பத்தை அவிச்சு வச்சிட்டோம்னு வைங்களேன், மிச்சம் எல்லா வேலையும் குயிக்கணும் முடிஞ்சிடும். ஏன்னா இடியப்பமும் வட்டிவா புளிய தெரிஞ்சால் ஈஸி. சில நேரங்களில் சில விஷயங்கள் பிழைக்கும் தான். இப்போ எல்லாரும் வடிவா சமைப்ப மண்டி இல்லை, எல்லாம் வடிவா பழகிட்டோம்னு சொன்னால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு முதல்லலாம் சமைக்கவே தெரியும். ஆனால் சமைக்கிறனாலே சின்னமாக இருக்கும், என்னடா வேலை கஷ்டமான வேலையாக போயிட்டுதேன்னு. இப்போ எனக்கு சமைச்சு பழகின அப்புறம் ஆசையாக இருக்கும், மேடா சமைக்கணும், நல்ல நல்ல சாப்பாடு செய்து சாப்பிடணும், அப்படி ஒரு ஆசையே வந்துட்டுது. இதே போல் எல்லாத்தையும் வடிவா புளிஞ்சிட்டு பார்ப்பேன். இப்போ இடியப்பம் குழைக்க முன்னா நாங்கள் அடுப்பில் சுடுதண்ணியை வச்சுடுவோம். தண்ணியை கொதிக்க வச்சா தான் டக் டக்குண்டு அப்படியே புளிய வச்சு இறக்கலாம். அதுக்காண்டி இப்போ நான் அடுப்பு போடையில் மறந்து போயிட்டேன். இப்போ இந்த புளிஞ்சிட்டு எல்லாத்தையும் புளிஞ்சு போட்டு போடுவோம். இப்போ அடுப்பை கேஸை போடுவோம். தண்ணி கொதிக்கட்டு. நான் என்ன 3 இடியப்பம் புளிய கிடக்கு, அதுக்கிடையே தண்ணி கொதிச்சிடும் டக்கான. வாங்க இருக்கிறதையும் புளிவோம். இப்போ எல்லாம் புளிஞ்சு முடியுது. இனி தண்ணி கொதிச்சு தான்டா டக் டக்குன்னு இப்போ வச்சு எடுக்க சரியா இருக்கு. இப்படி அழகா அப்படிங்க இடியப்பம் அரிசி மாவு போட்டுனா தெரியுது உங்களுக்கு, அவ்வளோ தெரியாது. ஏன்னா வெள்ளை அரிசி மாவு நீங்கள் அங்கன்றைக்கு சரி இவ்வளோத்தையும் அப்படியே கொண்டே அடுக்க வேண்டியதான். இப்போ தண்ணி கொதிச்சிட்டு ஒரு அளவு ஹீட் வந்துட்டு இது இப்படி அடுக்குவோம். பாருங்க இடியப்பம் மா பெருசாண்டு ஒட்டவே இல்லை. முந்தியண்டா அம்மா இடியப்பம் வச்சுட்டாங்கன்னு கிருப்போம். ஆனால் அது இந்த கஷ்டம் இப்போ நாங்கள் சமைக்க வழிகிட்ட அப்புறம் தான் தெரியுது அவ்வளோ கஷ்டம். நாங்கள் நிறைய பேர் தானே இடியப்பம் வைக்கிறேன்டா சரியான கஷ்டம்தான். நான் இப்போ 2 பேருக்கு அவிக்கவே நான் சில நேரத்தில் அவிக்கவே மாட்டேன்னு சொல்லுவேன். இடியப்பம் நம்ம ஏதாவது ஈஸியான சாப்பாடு சொல்லுங்க சமைப்போம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தான் தெரியும். முந்தியங்கிற அம்மாவை நாங்கள் கடிச்சு அம்மா இடியப்பம் அவிச்சு தாங்கம்மா அம்மாட்ட இதனால நாங்கள் நிறைய பேர் அப்போ அவ்வளோ பேருக்கு அவிக்கணுன்னா அவ்வளோ கஷ்டம். மற்றது அவ்வளோ பேருக்கு குலைக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ இது படிவாக அவியட்டும். இடியப்பம் வடிவாக அவியட்டும். இறைச்சிக்கு உப்பும் மஞ்சளும் போட்டு பிரட்டி வைப்போம். ஏனண்டா பொரிக்கிறதுக்கு இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு,
இறைச்சிக்கு தேவையான அளவு மஞ்சள் போட்டு அப்படியே பிரட்டி வைப்போம் பொரிக்கிறதுக்கு. இந்த 2 காலமே எடுத்து வச்சுக்கிறேன்னு கடைசியாக உங்களுக்கு தெரியும் என்னதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன்னு கடைசியாக முடிவில் உங்களுக்கு தெரியும். வீடியோவை கட் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க எங்களோட வீடியோவை. எங்களுக்கு யாழ்ப்பாண தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோ போட விருப்பமாக இருக்கும். இது உப்பும் மஞ்சளும் போட்டு பிரட்டி வச்சிட்டோம். இப்படியே ஊறட்டும். அந்த உப்புலேயும் மஞ்சள்லேயும் வடிவாக ஊறட்டும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு பொரிக்கும். அதுக்கு முதல் சட்டி வச்சாச்சு. கேஸை போடுவோம். சட்டி ஹீட் ஆகிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட போகிறோம். காணும் இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் இனி உருளைக்கிழங்கு பொரிப்போம். எண்ணெய் கொதிக்காட்டி உருளைக்கிழங்குல அப்படி எண்ணெயெல்லாம் இழுத்துரும். அந்த என்னன்னு சொல்கிறது, எண்ணெயில் ஊறி அந்த எண்ணெய் முழுக்களும் உருளைக்கிழங்குலாம் இருக்கும். அதால் எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்க வேணும். கொதிச்ச அப்புறம் தான் நாங்கள் உருளைக்கிழங்க போடணும். பார்த்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா எண்ணெய் கொதித்தது. இதே கொதிக்காட்டி அப்படியே உருளைக்கிழங்கு எண்ணெய் முழுக்களையும் பிடிச்சி போட்டு இருக்கும். மற்றது அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடவும் நல்லா இருக்காது. முழுக்களையும் போடலாம். போட்டு வடிவாக பொரிக்கணும். முருகை பொரிக்கணும் இல்லை, ஒரு அளவுக்கு பொரிஞ்சா சரி. ஆங்களும் நல்லா முருகை பொரிக்கணும் மாதிரி. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. இப்போ இந்த எல்லா உருளைக்கிழங்கும் பொரிச்சு வரட்டும், பொரியட்டும். இப்போ இடியப்பம் அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். அவிஞ்சிட்டு இனி அடுப்பை குறைச்சிட்டு இடியப்பத்தை இறக்க போகிறோம். சுடும் கவனமாக பார்த்து இறக்கணும். ஆவி அடித்தா அப்படியே கை இந்த தோலெல்லாம் உதிச்சிடும். இப்போ எல்லா இடியப்பத்தையும் முறைக்கியாச்சு. இப்படியே கொண்டு போய் இடியப்பத்தை சூடாரமுன்னா கலட்டி இதில் வைப்போம். எங்கட கடகத்தில் வைக்க போகிறோம். பாருங்க, எங்கட கடகத்தில் பட்டியில் வைப்போம். பாருங்க, டக்கான கலர் இருக்குது. நல்லா மற்றது நல்ல பஞ்சு வளைஞ்சு நல்லா வடிவாக விஞ்சிட்டு இப்போ சூடோடு இருக்க கலட்டைக்கு சுகமாக இருக்கும். மற்றது இப்படி தான் வைக்க வேணும். ஏன்னா ஆறணும். சூட்டோட தண்ணி தன்மையாக வந்துடும். அதுக்கான இப்படி நான் பரவி அடக்கி வைக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ வடிவாக கலட்டியாச்சு. கலட்டி அடுக்கி வச்சு தடவி வைக்கிறேன். ஏன்னா ஆறணுன்றதுக்காக. இப்போ மற்ற இடியப்பத்தை புளியாங்கன்னா நாங்கள் உருளைக்கிழங்க போய் பார்த்துட்டு வருவோம். உருளைக்கிழங்கு இப்போ ஓரளவுக்கு பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு இன்னும் பொரியட்டும். நாங்கள் மணமணண்டு இடியப்பத்தை புளிவோம். மாவையே மூடி வச்சிருக்கேன்னு சொன்னால் சூடாருன்னா புளியறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காண்டி ரெஸ்க் எடுக்க விரும்பல நான் சாப்பாட்டு விஷயத்தில். இப்போ இந்த காலேஜே போயிடுவேன் நான். அதுக்காண்டி மூடி வச்சிருக்குது. மணமணட்டு போட்டு புளிக்கணும். இதைத்தான் இது இடியப்பம் புளிஞ்சிட்டோன்னு சரி, வேலையெல்லாம் சும்மா அந்த மாதிரி முடிஞ்சிடும். அந்த ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். இடியப்பம் புளிகிற மட்டும்தான் கஷ்டம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் புளிஞ்சிட்டோம். இனி இதை அவிய விடுவோம்.
வடிவாகட்டும். உருளைக்கிழங்கு பொரிஞ்சிட்டான்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சிட்டு இனி இதை இறக்குவோம். சரி, எல்லாத்தையும் இறக்கியாச்சு. இனி இறைச்சியை போட்டு பொரிச்செடுப்போம். எல்லாத்தையும் போட போகிறோம். இறைச்சி வந்து நல்லா பொரியணும். அதில் வடிவா அடுப்பை கூட்டி விட்டுட்டு வடிவா பொரிச்செடுத்தோம்னா சரி. அடுத்தடியை வாங்கிட்டான்னு பார்ப்போம். அவிஞ்சிட்டு இதை அடுப்பை குறைச்சிட்டு ஒன்று அடுப்பம். மற்றது ஆவி சுற்றும் கவனமாக பார்த்து எடுக்கணும். வந்து இறக்கியாச்சு. எங்களோட பெட்டியில் வந்து அடுக்குவோம். பெட்டியில் கொண்டே அடுக்க போகிறோம். பாருங்க, மணமணண்டை எடுத்து அடுக்க போகிறோம். நல்ல மென்மையாக இருக்குது. வேண்ட நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ அவியாண்டி வந்து இப்படி அமர்த்த இந்த இது மாதிரி வரும். பாருங்க, மற்ற நான் இது வெள்ளை அரிசி மாவும் மற்றது கோதுமை மாவு சேர்த்ததால ஆகலம் வெள்ளையாக கிடக்குது. நாங்கள் இப்படி எல்லாத்தையும் கலட்டி அடுக்குவோம். இருக்கிற மிச்ச இடியப்பத்தையும் புளிஞ்சிட்டு அவிப்போம். இப்போ வந்து இறைச்சி ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு மற்ற பக்கம் மாதிரி பொரிஞ்ச அப்புறம் பார்ப்போம். இறைச்சி வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இனி இந்த இறைச்சி இறக்குவோம். இனி இருக்கிற மிச்ச இறைச்சியும் போட்டு பொரிப்போம். இப்படியே நல்ல வழியாக பொரியட்டும் இறைச்சி. இப்போ வந்து இறைச்சி வந்து பொரியட்டும். நாங்கள் இடியப்பம் வாங்கிட்டோம்னு பார்ப்போம். இடியப்பம் அவிஞ்சிட்டுது. இனி இதையும் இறக்குவோம். எல்லா இடியப்பத்தையும் அவிச்சாச்சு. இனி இடியப்பம் அவிச்சு முடிஞ்சிட்டுது. இப்படியே இதாக்கி வைப்போம். அடுத்தது இந்த இடியப்பம் ஆறட்டும். நாங்கள் வந்து அடுத்ததாக எங்களோட சிக்கன் இடியப்பக்கத்து செய்கிறதுக்கு ஒரு சட்டியை வச்சு போகலாம். சட்டியை வச்சாச்சு. சட்டியை வச்சு கேஸை போடுவோம். சட்டி வந்து ஹீட் ஆகட்டும். தேவையான அளவு எண்ணெயை விடுவோம். இது வந்து இடியப்பக்கத்து செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிற மரக்கறியை நாங்கள் வதக்க போகிறோம். அதுக்கு பெருஞ்சீரகம், கடுகு முதலாவதாக போட போகிறேன். அதோட பச்சை மிளகாய், அதோடு சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து போட்ட உடனே நல்ல வாசம் வந்து வருது. ஆசையாக நல்ல ஒரு வாசம் வருது. இப்படியே பொரியட்டும்.
வெங்காயத்தோடு சேர்த்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கேரட், தேவையான அளவு கேரட். அடுத்தது கோவாயை போட போகிறோம். அடுத்தது லீட்ஸ் போட போகிறோம். போட்டாச்சு. இனி இது எல்லாத்தையும் வடிவாக வதக்குவோம். இது வந்து நல்லா வடிவாக வதங்கி வரணும். இது வந்து வடிவாக வதங்கி வரணும். லீட்ஸ், கேரட், மற்றது கோவா, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்ல வடிவாக வதங்கி வரணும். இதுக்கு வந்து நாங்கள் தேவையான அளவு, இந்த மரக்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். நிறைய போடக்கூடாது, இடியப்பத்துக்கு நாங்கள் போட்டிருக்கோம் தானே, அதனால் மரக்கறிக்கு தேவையான அளவு உப்பை போடுவோம். போட்டுட்டு அதையும் வடிவாக கலந்து விடுவோம். இப்போ வந்து மரக்கறி எல்லாம் பொரியட்டும். நாங்கள் வந்து இறைச்சியை பார்ப்போம். இறைச்சி வந்து பொரிஞ்சிட்டு இனி மற்ற பக்கம் வடிவாக திருப்பி விடுவோம். இப்போ வந்து மற்ற பக்கம் வடிவாக பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச அப்புறம் பார்ப்போம். மரக்கறி போட்டு மரக்கறி எல்லாம் நல்லபடியாக வதங்கி வந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு சூப் கட்டி போட போகிறோம். அதை வந்து நல்லபடியாக உதிர்த்தி போட்டு எல்லா இடமும் படக்கூடிய மாதிரி போடணும். சூப் கட்டி போட்டாச்சு. வடிவாக எல்லாத்தையும் வதக்கி விடுவோம். இதுக்கு நீங்கள் வேணுமென்னு சொன்னால் முட்டையும் போடலாம். நாங்கள் முட்டை போடலை, இறைச்சி போடுறதால. இப்போ வந்து அடுத்ததை பார்க்க போகிறது இது வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. இனி இறைச்சியை இறக்குவோம். எல்லா இறைச்சியும் பொரிச்சு எடுத்துட்டோம். இனி இறைச்சி எடுத்து வச்சுட்டு இடியப்பத்தை சின்ன சின்னனா பிச்சு இந்த சட்டிக்குள்ளே போடுவோம். கொத்து செய்கிறதுக்கு இப்படி சின்ன சின்னனா பிச்சு போடணும் வடிவா. அப்போ தான் அந்த இறைச்சி இந்த இடியப்ப கொத்துக்கு நல்லா இருக்கும். சில நேரத்தில் இந்த கட்டியாக இருக்கும், அது நல்லா இருக்காது. அதால் சின்ன சின்ன உங்களால் எவ்வளோ அதுக்கு சின்னனாக்க முடியும் அவ்வளோ அதுக்கு சின்னனாக்கி இப்படி போடணும். இதே போல் எல்லாத்தையும் பிச்சு போடுவோம். இடியப்ப கொத்து செய்கிறது வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். இடியப்பம் தான் நான் விற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நாங்கள் இடியப்பம் நிறைய அவிச்சு எங்களுக்கு கொத்துக்கு தேவையான இடியப்பத்தை மட்டும்தான் நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ வந்து எல்லா இடியப்பத்தையும் பிச்சு போட்டாச்சு. நான் வந்து சின்ன சின்னனா பிச்சு போட போகிறோம். சின்ன சின்ன சுடுவது இப்படியே எல்லா சிக்கனையும் பிச்சு பிச்சு போட போகிறோம். இப்படி சின்ன சின்னனா பிக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். ஓண்டா ஓண்டா சின்ன சின்னனா வர கடித்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். எவ்வளோ அதுக்கு சின்ன நான் பிக்கலுமா அவ்வளோ அது சின்ன நான் பிச்சுட்டு போடுங்க. எல்லாம் பிச்சு எடுத்துட்டேன். இனி வந்து வதக்கினதை பார்ப்போம். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டுது. இனி இதுக்குள்ள வந்து இடியப்பத்தை போட போகிறோம். நல்லபடியாக இதையும் அப்படியே கிரட்டி விடுவோம் வடிவா. இப்போ வந்து எல்லாத்தையும் வடிவாக பிரட்டியாச்சு. உங்களுக்கே பார்க்க தெரியும் எப்படி இருக்குன்னு. இனி இதுக்குள்ள வந்து நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற
உருளைக்கிழங்க போட போகிறேன். பொரிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு போட்டுட்டேன். உங்களுக்கு வேணுமெண்டா கத்தரிக்காய் போடலாம், வேறு என்ன மரக்கறியல் விருப்பமோ அதை போட்டு செய்யலாம். நாங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் தான் போட்டுனாங்க. அதோட பிச்சு வச்சுக்கிற இறைச்சியையும் போட போகிறோம். எல்லா இறைச்சியும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் வடிவாக கலந்து விடுவோம். உங்களுக்கே பார்க்க தெரியுது எப்படி வடிவாக வந்திருக்குண்டு. என்றது இடியப்பதை பார்க்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பூ மாதிரி சின்ன சின்னனா இங்கே உங்களுக்கே தெரியும். இப்படி செய்து பாருங்க, நல்லா இருக்குது. மற்றது வந்து ஒட்டாது, ஒவ்வொரு இதெல்லாம் வந்திருக்கு இடியப்பம். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க. மற்றது வந்து நீங்கள் இறைச்சி போடுறது முட்டை போடலாம். மற்றது மரக்கறிகள் விருப்பமான இறைச்சி, மாட்டு இறைச்சி, மற்றது ஆட்டு இறைச்சி எதென்றாலும் போட்டு செய்யலாம், நல்லா இருக்கும். நாங்கள் வந்து கோழி இறைச்சி இருந்தபடியாக கோழி இறைச்சி போட்டு செய்கிறோம். மற்றது முட்டை நாங்கள் போடையில, நாங்கள் கோழி இறைச்சி போடுறபடியாக முட்டை போடையில. நீங்கள் முட்டை விரும்பினா போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கட சிக்கன் இடியப்ப கொத்து ரெடி ஆகிட்டுது. இனி இதை வந்து நாங்கள் இறக்குவோம், இறக்கி வைப்போம். வாங்க சாப்பாட்டை போடுவோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வந்து இதுக்கு நான் சொன்னேன் ஸ்டார்டில், இது 2 இறைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அது என்னதுக்குன்னு பாருங்க. இதில் வைக்கிறதுக்காண்டியும் இது 2ம் எனக்கு தனியாக பொரித்து வச்சுருக்கிறேன், அதுக்காண்டியும் தான். மற்றது வந்து மீன் குழம்பு நாங்கள் மதியம் காய்ச்சின மீன் குழம்பு இருக்குது. மீன் குழம்பையும் விட போகிறோம். மீனையும் சேர்த்து தான் வச்சிருக்கு. இப்போ இதோட சேர்த்து உங்களுக்கு விரும்பினா சோஸையும் விட்டு சாப்பிடலாம். மீன் குழம்பு இதுகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டு சோஸ் தனியாக விட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம். அதுவும் நல்லா இருக்கும், தனியாக சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாழ்ப்பாண தமிழச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.